பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய திருச்சபைகளுக்கு போயிருப்பீங்க. இந்த நாளிலே நீங்கள் இந்த காலையில் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்கலாம் என்று நீங்கள் அவளோடு இருக்கிறீங்க என்பதை நான் புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நாம் கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நான் குறிப்பிடுவது தேவனுடைய அன்பு, லவ், காட்ஸ் லவ். ஏன் இந்த வார்த்தையை இந்த காலவழியில் ஆண்டவர் சொல்லும்படி சொன்னார் என்றால், உலகத்தில் இன்றைக்கு மனிதர்களிடத்தில் இருக்கிற அன்பு படிப்படியாக குறைந்து கொண்டே போகிறது. படிப்படியாக குறைந்து போயிடுது. மிக முக்கியமானது இந்த அன்பு என்று சொல்வது. உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது தகப்பன் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவதில்லை, பிள்ளைகள் தகப்பனிடத்தில் அன்பு கூறுவதில்லை, மனைவி புருஷனிடத்தில் அன்பு கூறுவதில்லை, புருஷன் மனைவியிடத்தில் அன்பு கூறுவதில்லை. ஆண்டவர் சொன்னார், ஏன் அன்பு குறைந்து போகிறது தெரியுமா? உள்ளத்தில் அக்கிரமம் பெருகி போயிடுது. அக்கிரமம் பெருகி போனால் அநேகருடைய அன்பு குறைந்து போகும், தணிந்து போகும் என்று எழுதப்பட்டு இயேசு சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே நான் தைரியமாக சொல்லுவேன், யார் அன்பு செலுத்தாவிட்டாலும் நான் ஆராதிக்கிற, நீங்கள் கேட்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார் தெரியுங்களா, அவர் எப்போ தெரியுமா நம்மிடத்தில் அன்பு செலுத்தினார்? நாம் பாவிகளாக இருக்கையில். நம்ம பாவிகளாக இருக்கும்பொழுது, பாவிகளாக இருக்கும்பொழுது யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்க. ஐயோ பொல்லாதவன் என்று போய் விலகி போயிடுவாங்க. ஆனால் இயேசப்பா ஒருத்தர் தான் பாவிகளாக இருந்தாலும் அவர் தேடி வந்து அன்பு செலுத்தினார், தமது அன்பை விளங்க பண்ணினார். எப்படிங்க விளங்க பண்ணினார்? உனக்காக எனக்காக அவர் தம்முடைய உயிரையே கொடுத்தார், ஜீவனையே கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உலகத்தில் உண்டா? இயேசுவை போல ஒரு தெய்வம் உண்டா? இல்லவே இல்லை. யார் அன்பு செலுத்தாவிட்டாலும் இயேசு கடைசி மட்டும் அன்பு செலுத்துகிற தேவன். அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அப்பா அன்பு செலுத்துகிற, கவலைப்படாத, இயேசு அன்பாக இருக்கிறார். இந்த அன்பு கடைசி மட்டும் நம்மோடு கூட இருக்கிற அன்பு, அதுதான் இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது, தாராளமாக இருக்கிறது. நீங்கள் அவரை நம்புங்க, அந்த அன்புள்ள தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த அன்பு உங்களிடத்தில் பரிபூரணமாய் விளங்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இந்த நாளெல்லாம் நீங்கள் அன்போடு இருங்க. அன்பின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.